பிரைஸ் தி லார்ட். இந்த கால வேளையிலும் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நாம் ஒரு வேத வசனத்தை தியானிப்போம். லூக்கா 16 அதிகாரம் 9வது வசனம். லூக்கா 16:9. நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் வாழும்போது உங்களை நித்தியமான வீடுகளில் ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநீதியான உலக பொருட்களால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள். இந்த வசனத்தில் நான் வாசிக்கும் போது நீங்கள் வாழும்போது என்று குறிப்பிடுகிறார். அப்படியானால் இந்த பூமியில் நாம் நிலையாக வாழுகிறவர்கள் அல்ல, இந்த பூமியில் மரிக்கக்கூடியவர்கள், மரிக்க வேண்டியவர்கள். யாருமே சாவா வரம் பெற்று வரவில்லை, எல்லாருமே மரிக்க வேண்டியவர்தான். ஆண்டவர் ஆதாமை படைத்த போது சொன்னார், ஆதாம் பாவம் செய்த போது நீ மண்ணாக இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்று சொன்னார். நோவோட நாட்களில் வரும்போது மனுஷனுடைய பாவம் பெறுகிறது, அதனால் அவன் வாழ்நாள் 120 வருடம் அப்படின்னு சொன்னார். மோசையுடைய காலத்தில் மோசை சொல்லும்போது மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70 வருஷம். பலத்தின் மீதுனாலே 80 இருந்தாலும் அதன் மேன்மை வருத்தமும் சஞ்சலமும் என்று சொல்லுகிறார். இப்படி மனுஷனுடைய பூமியில் பிறந்ததான எல்லா மனிதர்களும் மரிக்க வேண்டும் என்று வேதத்தில் பலர் பல விதமாக சான்றளித்திருக்கிறார்கள். நாம் மரிக்க வேண்டியவர்கள். மரித்தால் நமக்கு நித்தியமான வீடு உண்டு என்று இயேசு சொல்கிறார். இந்த பூமியில் இருக்கிற வீடு நித்தியமான வீடு அல்ல, நித்தியமாக இந்த பூமியில் வாழுகிறவளும் அல்ல, இந்த பூமியில் மரித்து போவோம். நித்தியமான வீடு இருக்கிறது. அப்போ அந்த நித்தியமான வீட்டில் ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படிக்கு அநீதியான உலக பொருட்களால் சிநேகிதரை சம்பாதியுங்கள் என்று இயேசு இங்கே குறிப்பிடுகிறார். பிரியமானவர்களே, இந்த பூமியில் நாம் ஒரு நாளில் மாண்டு போவோம். நித்தியமான வீடுகள் இருக்கிறது. அந்த வீட்டில் நம்ம ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படிக்கு அநீதியான உலக பொருட்களினாலே சிநேகிதரை சம்பாதிக்க வேண்டும் என்று இயேசு இங்கே குறிப்பிடுகிறார். இந்த அதிகாரத்தில் கீழே 19ஆம் வசனம் முதல் இயேசு ஒரு சம்பவத்தை சொல்கிறார். ஓமை அல்ல, பெயர் சொல்லப்பட்டது. ஆகையினாலே அது ஒரு ஓமை அல்ல. ஒரு மனிதன் ஐஸ்வர்யவானாய் காணப்பட்டான். இரத்தாம்பரம் உடுத்து சம்பரமாய் அவன் சாப்பிட்டு வாழ்ந்து கொண்டிருந்தான். அவன் வீட்டு வாசப்படியில் ஒரு ஏழை மனிதன் இருந்தான். ஐஸ்வர்யவானுடைய மேஜிலிருந்து கீழே விழுகிறதை சாப்பிடும்படியாக அவன் ஆசையாக இருந்தான். நாய்கள் வந்து அவன் பற்களை நக்குறது என்று படிக்கிறோம். ஆனால் அந்த ஐஸ்வர்யவான் மரித்து பாதாளத்தில் வேதனைப்பட்டான். இந்த லாசரு மரித்து தேவதூதராலே ஆபிரகாமுடைய மடியில் கொண்டு போய் விடப்பட்டான். இந்த இடத்துல லாசரு மரித்த போது தேவதூதராலே ஆபிரகாமுடைய மடியில் கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யன் மரித்த போது அவன் அடக்கம் பண்ணப்பட்டான். அடக்கம் பண்ணப்பட்ட சரீரம், அவனுடைய ஆத்துமா பாதாளத்தில் வேதனைப்பட்ட போது தன்னுடைய கண்களை ஏறெடுத்து லாசருவையும் ஆபிரகாமையும் அவன் மடியில் லாசரு இருக்க இந்த ஐஸ்வர்யவான் கண்டான். கண்டு தான் வேதனைப்படுகிறபடினாலே ஆபிரகாமை கூப்பிட்டு, நான் அந்த வேதனையுள்ள இடத்துல இருக்கிறேன், எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அவன் கெஞ்சுகிறான். நித்தியமான அந்த வீட்டுக்காக அவன் கெஞ்சுகிறான். ஆபிரகாமுடைய மடியிலே அமர்வதற்காக கெஞ்சுகிறான். மாத்திரமல்ல, நான் இந்த அக்கினி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேன், அந்த லாசருவை அனுப்பி அவருடைய சுண்டு வரல தண்ணியில் தோய்த்து அதை கொண்டு வந்து என் நாவை குளிர பண்ண வேண்டும் என்று அவன் வேண்டிக் கொள்ளுகிறான். அப்போது பாருங்க, எபிரேயரில் வாசிக்கிறோம், பரிசுத்தவங்களை செய்து வருகிறதும் ஆகிய நன்மைகளை மறந்துவிட அவர் அநீதி உள்ள தேவன் இல்லை என்று வாசிக்கிறோம். ஒருவேளை இந்த ஐஸ்வர்யவான் பூமியில் வாழ்ந்த நாட்களில் அந்த லாசருக்கு நன்மை செய்திருப்பானா, நிச்சயமாகவே லாசருவை அனுப்பி அவனுடைய தாகத்தை ஆபிரகாம் தீர்த்திருப்பார். அந்த ஐஸ்வர்யவானும் இந்த பூமியில் வாழ்ந்த போது நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேலே நம்பிக்கை உள்ளவனாய் காணப்பட்டான். அவன் அந்த வாசலில் இருந்த லாசருவை கண்டுகொள்ளாமல் இருந்தான். நித்திய ஜீவனை அல்ல நித்தியமான வீடை பற்றியதான யோசனை இல்லாதவனாக இருந்தான். ஆகையினாலே பாதாளத்தில் வேதனைப்பட்டான். பாதாளத்தில் வேதனைப்படும் போது நித்தியமான வீட்டுக்கு ஆசைப்பட்டான், கிடைக்கவில்லை. தன்னுடைய தாகத்தை தீர்த்து கொள்ளும்படியாக விரும்பினான், கிடைக்கவில்லை. அவருடைய சகோதரருக்காக வேண்டிக் கொள்கிறான்.
அதுக்கும் ஆபிரகாம் சொல்லிட்டாரு, அங்கே தீர்க்கதரிசிகள் உண்டு, அவளுக்கு செவி கொடுக்கட்டும், மரித்த இந்த லாசரு அங்கே போக முடியாது என்று அங்கே சொல்லிவிடுகிறார். பிரியமானவர்களே, இந்த பூமியில் வாழுகிற நாட்கள் நாம் கொஞ்ச நாள் வாழுகிறோம். இந்த கொஞ்ச நாள் முடிந்து நமக்கு நித்தியமான வீடுகள் இருக்கிறது. இந்த நித்தியமான வீட்டில் நம்ம போகும்போது நம்ம ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படிக்கு, நீங்கள் இந்த இடத்துல வாசிக்கும்போது லாசரு அந்த லாசருவும் ஆபிரகாமும் இந்த ஐஸ்வர்யவானை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவன் கெஞ்சுகிறான், இங்கே வேதனைப்படுகிறேனே, அவன் ஏற்றுக்கொள்வார் இல்லை. ஏற்றுக்கொள்வதற்கு அவன் அநீதியான உலக பொருட்கள்னாலே லாசரு ஏதாவது நன்மை செய்திருப்பானா அவனை ஏற்றுக்கொண்டிருப்பார்கள். இன்றைக்கு நான் அந்த பூமியில் வாழுகிறோம். நான் ரோமரில் பவுல் தீமத்தை எழுதும்போது 1 தீமோத்தேயு 6:17 முதல் 19 வரைக்கும் நான் இவ்விதமாக வாசிக்கிறோம். இவ்வுலகத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்புள்ள சிந்தை உள்ளவர்களாக இராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை இருக்கவும், நன்மை செய்யவும், நற்கிரிகளிலே ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களாகவும் உதார குணமுள்ளவர்களாக இருக்கவும், நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்துக்கு தங்களுக்கு நல்ல ஆதாயத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு என்று இங்கே பவுல் தீமோத்தேயுக்கு ஆலோசனை சொல்கிறார். பாருங்க, நிலையற்ற ஐஸ்வர்யத்து மேலே நம்பிக்கை வையாமலும் என்று சொல்கிறார். தேவையுள்ளவர்களுக்கு ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும். அது அந்த 19 வாசிக்கும் போது நித்திய ஜீவனுக்கு ஒரு வைப்பு நிதியாக வைக்கும்படியாக அவர்களுக்கு கட்டளையிடு என்று சொல்கிறார். பாருங்க, சகலவித நன்மைகளையும் நாம் அனுபவிப்பதற்கு நம்ம சம்பூர்ணமாய் கொடுத்திருக்கிற தேவன், அது அநீதியான உலக பொருள். இந்த பூமியில் வாழுகிற நாட்களில் கொஞ்ச நாள் வாழுகிறவர்கள், ஆனால் அதை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று பவுலை கொண்டு ஆண்டவர் ஆலோசனை சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இந்த பூமியில் நாம் வாழுகிறோம். நமக்கு ஆண்டவர் சில நன்மைகளை தந்திருக்கிறார். நாம் அனுபவிக்கும்படிக்கு சகல நன்மைகளையும் ஆண்டவர் தந்திருக்கிறார். இந்த நன்மைகளினாலே சில சிநேகிதரை நான் சம்பாதிக்க வேண்டியது மிக அவசியம். ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தர் கடன் கொடுக்கிறான் என்று வாசிக்கிறோம். நண்பர்கள் சிநேகிதர் என்று சொல்லும்போது இயேசு கூட நம்முடைய சிநேகிதர் தான். யோவான் 15:15 வாசிக்கும் போது நான் உங்களை சிநேகிதர் என்று சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். மாத்திரமல்ல, நாம் இந்த அநீதியான உலகப் பொருட்கள்னாலே உலகப் பொருட்களை மற்றவர்களுக்கு கொடுத்து சிலரை நான் சம்பாதிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. வேதத்தில் கூட அநேகர் அநீதியான உலகப் பொருட்களை மற்றவர்களுக்கு கொடுத்து நண்பர்களை சேகரித்திருக்கிறார்கள். நாம் அப்போஸ்தலர் 9 கடைசியில் வாசிக்கும் போது, தொற்காள் நற்கிரியலை செய்தாள், அவள் மரித்த போது விதவைகள் அவளை சூழ்ந்து நின்றார்கள். நின்று பேதுருவிடத்தில் அவள் உயிரோடு நாட்களில் கொடுத்தான அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காட்டி அழுதார்கள் என்று வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 10 வாசிக்கும் போது, கொர்நேலியு தன் வீட்டார் அனைவரோடும் கூட மிகுந்த தர்மங்களை செய்து ஜெபிக்கிறவனாய் காணப்பட்டான். அந்த தர்மங்கள் தேவனுடைய சமூகத்தை நினைப்புடுதலாய் போனது என்று வேதத்தில் படிக்கிறோம். யோபு சொல்லும்போது, நான் என் வீட்டில் வாசலில் இருந்தவன் ஒரு நாளும் ராத்திரி சாப்பிடாம அவனை தூங்குறதாக இல்லை, அவனுக்கு என்னுடைய ஆகாரத்தை கொடுத்தேன், என்னுடைய கம்பளியில் அவன் அனல் கொண்டான் என்றெல்லாம் அவன் சொல்லுகிறார். அப்போ வேதத்தில் உள்ள அநேக பரிசுத்தவான்கள் உலக பிரகாரமான அநீதியான உலக பொருட்கள்னாலே அநேகரை சம்பாதித்திருக்கிறார்கள். இந்த காலவேளையில் வார்த்தை கேட்கிற நம்முடைய வாழ்க்கையில் நாங்கள் எத்தனை சிநேகிதரை சம்பாதித்திருக்கிறோம். நாம் அனுபவிக்கும்படிக்கு சகலவித நன்மைகளும் தந்திருக்கிற தேவன், அந்த நன்மைகளை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறோமா? அவைகளை நாம் மற்றவர்களுக்கு கொடுப்போமானா, அப்படி சிநேகிதரை சம்பாதிப்போமானா நித்தியமான வீடுகளில் நாம் போய் இருக்க முடியும் என்று வேதத்தினூடாக வாசிக்கிறோம். நித்தியமான வீடு, இது அநித்தியமான வீட்டில் காணப்படுகிறோம். இந்த வீடு அழிந்து போகும், இந்த வீடு கொஞ்சம் தற்காலிகமான வீடு, இந்த வீடு அழிந்து போகும். நித்தியமான வீடு நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார். இயேசு சொன்னார், நான் போய் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன், வந்து உங்களை என்னிடமாய் சேர்த்து கொள்வேன் என்று. அந்த வீட்டுக்காக நம்ம காத்திருக்கிறோம்.
பவுல் பிலிப்பியர் எழுதும்போது 3:20 சொல்கிறார், நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது, அங்கிருந்து கர்த்தராய் கிறிஸ்துவின் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று. அப்படியானா இன்றைக்கு நாம் வாழுகிறதான வாழ்க்கை ஒரு தற்காலிகமான வாழ்க்கை, ஒரு நிரந்தரமான ஒரு நித்தியமான வாழ்க்கை வாழ நாம் ஆயத்தமாய் கொண்டிருக்கிறோம். அந்த வீட்டுக்கு நித்தியமான வாழ்வு வாழ்வதற்கு இந்த பூமியில் வாழுகிற நாட்களிலே அதுக்காக ஆயத்தமாக வேண்டும். அதுக்கான காரியங்களை செய்ய வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. இந்த காலவேளை இந்த வார்த்தையை கேட்கிற நம்முடைய வாழ்க்கையில் நாம் எத்தனை சிநேகிதரை சம்பாதித்திருக்கிறோம்? ஒருவேளை உலகத்தில் அநேக நண்பர்கள் இருக்கலாம், அநேக சிநேகிதர்கள் இருக்கலாம். தாவீதுக்கு இருந்ததான் நண்பன், உயிரை போல நேசிக்கிற நண்பன். தாவீதுடைய மகனாகி அப்சலோம் இருந்த நண்பன், அவன் அதாவது தந்திரக்காரனாகிய நண்பன். அதனால அந்த அம்னோனுக்கு இருந்த நண்பன் தாவீதுடைய சகோதரன் மகன். அந்த தந்திரக்காரனால அவன் செத்துப்போனான் என்று வாசிக்கிறோம். இன்னைக்கு நமக்கு அநேக நண்பர்கள் இருக்கிறார்கள். நல்ல நண்பர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? ஆனால் நித்தியமான வீடுகளில் சேர்த்து கொள்ள நான் நண்பர்களை சேர்க்க வேண்டும் என்று இந்த காலவேளையில் இந்த வார்த்தையின் ஊடாக ஆண்டவர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். ஆகினால என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் இந்த பூமியில் வாழும்போது சில சிநேகிதரை சம்பாதிக்க வேண்டும். லாசரு அவன் ஆபிரகாமோட மடியில் இருக்கிறான். ஐஸ்வரன் அவ்வளவு கெஞ்சன்னு கெஞ்சுகிறான். அவனுடைய கெஞ்சுதல், அவனுடைய கூப்பிடுதல் கேட்கப்படவே இல்லை. காரணம், அவன் காலம் தாழ்ந்து விட்டான். அந்த காலம் அவன் கெஞ்ச வேண்டியதான, ஜபிக்க வேண்டியதான, நன்மை செய்ய வேண்டியதான காலம் தாண்டி விட்டது. இப்போது அவனுடைய ஜெபமும் கேட்கப்படவில்லை. அவனுடைய சகோதரருக்காக ஜபிக்கிற ஜெபமும் கேட்கப்படவில்லை. அவனுக்காக ஜபிக்கிற ஜெபமும் கேட்கப்படவில்லை. அவன் அக்கினி ஜுவாலையில் வேதனைப்பட்டான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகையினாலே இன்றைக்கு உயிரோடு இருக்கிற நாம், இந்த வார்த்தையை கேட்கிற நாம் சிநேகிதரை சம்பாதித்து நித்தியமான வீட்டுக்கு ஆயத்தமாகுமா? ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த காலவேளையில் உங்களுடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கிறோம். நீங்கள் வாழும்போது நித்தியமான வீடுகளில் ஏற்றுக்கொள்வர் உண்டாகும்படிக்கு அநீதி உள்ள உலக பொருட்கள்னாலே நண்பர்களை சிநேகிதரை சம்பாதிங்கள் என்று நீர் ஆண்டவரே வாழ்ந்த நாட்களில் உங்களுடைய திருவாயை ஒளிந்து சொல்லியிருக்கிறப்பா. ஏசப்பா, நாங்கள் ஆண்டவர் நண்பர்களை சம்பாதிக்கக்கூடிய கிருபைகளை தாருங்க. நாங்கள் அனுபவிக்கும்படிக்கு சகல நன்மைகளை எங்களுக்கு சம்பூர்ணமாய் தந்திருக்கிற தேவன் கர்த்தாவே மக்கு ஸ்தோத்திரப்பா. நாங்கள் அந்த நன்மைகளை நாங்கள் அனுபவித்து மற்றவர்களும் பகிர்ந்து கொடுத்து வருங்காலத்துக்கு கர்த்தாவே மக்கு ஸ்தோத்திரம் நல்ல பொக்கிஷங்களை வைக்கக்கூடிய கிருபைகளை எங்களுக்கு தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தை கேட்ட எல்லாருடைய வாழ்க்கையில் அந்த அனுபவத்தை தந்து விடுங்க. பெரிய கரடப்பீங்க. இயேசுவின் பிதாவே, ஆமேன். ஆமேன். ஆண்டவர் உம்மை ஆசீர்வதிப்பார்.